தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர் செய்தியிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதில் முன்னணையும் கழுதையும் என்கிற தலைப்பில் இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னணைக்கும் கழுதைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து நம்ம படிக்கலாம். கடந்த 2 செய்தியில் மாட்டை குறித்தும் காண்டாமிருகத்தை குறித்தும் நம்ம படித்தோம். இதில் கழுதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. யாக்கோபின் 5வது மகனாகி இசக்காரை பலத்த கழுதைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கழுதை மாதிரி அப்படின்னு சொல்லி. யாத்ராகமம் 13:13 கழுதையின் தலையீற்றை எல்லாம், அதாவது இசக்கார் ஒரு பெரிய பலத்த கழுதை, அவன் ஆண்டோட புள்ள தான், தேவஜனம் தான், ஆனாலும் அவன் ஒரு கழுதை. அந்த கழுதைக்கு பிறந்த தலையீட்டுகளை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. ஆட்டுக்குட்டியார் இயேசு கிறிஸ்து. கழுதையின் தலையீட்டுனா நம்மெல்லாம் கழுதைங்க தான். நம்மளோட தலையீட்டுலாம் என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்ள வேண்டும். மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளின் முதற்பேரான சகல நரஜீவன்களை மீட்டுக்கொள்வாயாக. அப்போ நம்ம பிள்ளைகளை எல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியானவரினால் மட்டும்தான் மீட்டுக்கொள்ள முடியும். அப்போ அந்த மீட்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மீட்பு என்றால் என்ன என்பதை தெளிவாக படிக்கணும். மீட்பு என்றால் என்ன அப்படின்னா, சங்கீதம் 19:14 தாவீது பேசுகிறான். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்மலையும் என் மீட்பராகிய கர்த்தாவே. ரட்சிப்பு வேற, மீட்பு வேற, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்புக்கு வேறு அர்த்தம், மீட்புக்கு வேறு அர்த்தம். அப்போ என் கண்மலையாகிய என் மீட்பராய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாய் இருப்பதாக. ஒரு மனிதன் பாவம் மன்னிப்படையும் போது ரட்சிக்கப்படுறான். பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது மீட்படைகிறான். அந்த மீட்பை கொடுக்கறது இயேசு கிறிஸ்து. அது ஆட்டுக்குட்டியானவர். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு கழுதை மாதிரி இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு தலையீட்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ஆட்டுக்குட்டி பலியாக செலுத்திருக்கிறாங்க. நமக்கு இயேசுவே ஆட்டுக்குட்டியாக மரித்திருக்கிறார், பலியாக மறிக்கிறார். அப்போது எதுக்காக அப்படின்னா, நம்ம பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்கு. பாவம் மன்னிப்படைஞ்சிட்டோம், ரட்சிப்படைஞ்சிட்டோம், ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை இருக்கிறோமா? மறுபடியும் செய்யாமல் இருக்கிறோமா? அதாங்க முக்கியமான விஷயம். அப்போ 78ஆம் சங்கீதம் 35வது வசனத்தில், தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அப்போ அந்த யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் அது. யோசிக்க வேண்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் பாவத்திலேருந்து மீட்க வல்லவராக நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னடையை அறிந்திருந்த கழுதையை போல் நம்ம மாறணும். வசனத்தை பாருங்கள். ஜகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், சியோன் குமாரத்தியே நீங்கள் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். கழுதையை 2ஆக பிரிக்கிறார் ஆண்டவர். சியோன் குமாரத்தினா சபை, பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் ஜனம், புதிய ஏற்பாட்டில் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனம். இவங்களை என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கழுதை குட்டி சொல்கிறார். அதுக்கு மேலே 2 மேலே ஏறி வர்றார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனமாகிய கழுதை மேலே ஏறி வந்த இயேசு கிறிஸ்து புறவினத்தானாகிய புறஜாதியாகிய கழுதை குட்டியாக நமக்கு மேலும் இயேசு ஏறி வருகிற புதிய ஏற்பாட்டு அனுபவத்தை இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. நாம் எல்லாரும் இயேசுவை சுமக்கிற பாத்திரமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியில் ஒரு கேள்வியாக வைத்து நம்ம போகணும். அப்போ தான் புரியும். கழுதைனா கழுதை மாதிரி மாற சொல்ல, அந்த கழுதை அந்த ஒரு இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை குட்டி மாதிரி, ஒரு கழுதை குட்டி சுமந்துச்சு. உண்மையிலே நீங்கள் உங்கள் உடம்புல உங்கள் இருதயத்துக்குள்ள இயேசுவை சுமக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? இல்லைங்க வெளியில் நாங்கள் சும்மா கொண்டாடுவோம், இயேசுவை ஃபோட்டோ வச்சுக்குவோம், எங்களுக்குள்ளெல்லாம் சுமக்கணும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-7,
அன்றைய காலத்தில் இயேசு கிறிஸ்து கழுதைக்கு மேலே அந்த ஜெகரியா புஸ்தகத்தில் சொன்னப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, இயேசு வரும்பொழுது கழுதையையும், ஏழாவது வசனம், கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். கழுதையை குட்டியும் கொண்டு வந்து அதில் வஸ்திரத்தை போட்டு அதில் வந்து ஏற்றிருக்காங்க இயேசு. அந்த தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறி இருக்குது. அவர் மரிப்பதற்கு முன்பாக கழுதை மேலே ஏறி தான் பவனம் சென்றிருக்கிறார். ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், கழுதை பெற்றது கழுதை குட்டி, இஸ்ரவேல் பெற்றது புறஜாதி. இஸ்ரவேல் மக்கள் தான் புறஜாதியை உள்ளே கொண்டு வந்தது. இஸ்ரவேல் மக்கள் தப்பு பண்ணலன்னா ஆண்டவர் வெறுக்கல நம்ம உள்ளே வந்திருக்க முடியாது. அதனால் கழுதை தான் நம்மளை பெற்றிருக்கு. இஸ்ரவேலுங்கிற கழுதை தான் இயேசுக்குள்ள ரட்சிப்புங்கிற கழுதை குட்டியாக நம்மளை மாற்றிருக்குது. அது நல்லா இருந்தால் நம்ம வந்திருக்க முடியாது, கழுதை குட்டியாக கூட வந்திருக்க முடியாது. அப்போ எல்லாமே திட்டம். பழைய ஏற்பாட்டில் அவங்க பண்ண அந்த காரியத்தை, மனம் திரும்புதலை, மீட்கப்பட்ட காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று மீட்கப்பட்டு நாம் ஆண்டவருக்காய் ஜொலிக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தமானால் முதற்பேறு என்கிற வார்த்தையை எடுத்து நம்ம தியானிக்கலாம். கழுதைக்கு பிறந்த அந்த பாருங்க, கழுதையினுடைய தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. முதற்பேறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. முதற்பேரான சகல நரஜீவர்களை மீட்டுக்கொள்வாயாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க, முதல் பிள்ளைங்க ஏன் மீட்கணும், ஏன் மீட்கப்படணும், முதல் பேரை ஏன் மீட்கணும் அப்படின்னா நிறைய ரகசியங்கள் அடைந்த ஒரு செய்தி. கிறிஸ்துமஸ் நற்செய்தி. தெய்வ சித்தமானால் நேரம் இருந்தால் அதையே நான் தொடர் செய்தியாக பார்க்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாகட்டும். பிரைஸ் தி லார்ட். மற்றும் ஒரு காணொளியில் காணும் வரை விடைபெறுகிறோம். அப்போஸ்தலர் பிரான்சிஸ், ஹைதராபாத்.